பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். மோசேயினுடைய கடைசி நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க கடந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்தை நீங்க சுதந்தரிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்தரிப்பீங்க. அன்றைக்கு மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் உங்கள் தேசத்தை சுதந்தரிப்பீங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இது நாள் வரை எந்த காரியத்துக்காக நீங்கள் ஆயத்தத்தோடு கடந்திருந்தீங்களோ, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ சுத்தத்தின்படி காரியங்கள் நடக்கட்டும். என்னுடைய காலங்களும் சமயங்களும் ஆண்டுடைய கரத்தில் இருக்குது. எப்பொழுது தேவனுடைய சமயம் வாய்க்கணுமோ அப்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன் காத்திருந்தீங்களோ, அன்பான தேவ பிள்ளையே, அந்த நேரம் கடந்து வந்திருக்கிறது. நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய் என்ற அந்த வார்த்தையின்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க அற்புதமான காலங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது உபாகமம் 31 வசனத்தின்படி நான் என் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம், எனக்காக நீங்க முன்பாக கடந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா உங்களோடு கடந்து வருகிறார். இவ்வளவு நாட்கள் நீங்க காத்திருந்த அந்த காத்திருப்பின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருந்த அந்த விடுதலையின் நாட்களுக்குள்ளாய் கொண்டு போறார். அவர் முன் குறித்த ஆபிரகாம் இடத்துல சொன்னது போல உன்னுடைய 4ஆம் தலைமுறையில ஜனங்களை விடுதலையாக்குவேன்னு சொன்னார், விடுதலையாக்கினார். யோசுவாவை அவர்களுக்கு தலைமை ஏற்று அவர்களை நடத்தும்படியாய் கொண்டு போனார். யோசுவாவுடைய கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம், 31 ராஜாக்களை மேற்கொண்டு எல்லா காரியங்களை நேர்த்தி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வாக்கின்படி ஆண்டவர் செய்து முடிப்பார். உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட நாட்கள் கடந்து வந்திருக்கிறது. தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தீங்க, கண்ணீரோடு காத்திருந்தீங்க, எவ்வளவோ நாட்கள் உபவாசத்தோடு காத்திருந்தீங்க, எவ்வளவோ பெரிய வாய்ப்புகள், பெரிய ஆசீர்வாதங்களை தேடி வந்து கர்த்தர் நேரம் வருகிற பொழுது சரியான ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி காத்திருந்தீங்கல்ல. எத்தனையோ நாட்கள் உங்களுக்கு ஆசையா இருந்தது, இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நீங்க ஜெபித்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கல. அதை நீங்க தேவ சமூகத்துல அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல ஒரு ஒபீடியண்டா இருந்தீங்க பாருங்க. உங்களுக்கென்று ஆண்டவர் முன் குறித்த அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கிறது. வார்த்தை கடந்து வருகிற இந்த நாட்கள்ல உங்களுடைய தேசத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. உங்களுக்கென்று கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருந்த அந்த வேலையின் உயர்வுக்குள்ளாய் நீங்க கடந்து போக போறீங்க. இதற்கு முன்பாக பெரிய உயர்வுகள் வருவது போல் இருந்தது, ஆனால் கை நழுவி போய்விட்டது. ஆனால் நீங்க அதை எப்படி தெரியுமா ஏற்றுக்கொண்டீங்க? கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய நேரமா இருந்தால், ஆண்டவர் முன் குறித்தா அது என் கரத்துல வரும்னு சொன்னீங்க பாருங்க. அது பரலோகத்துல ஆண்டவருக்கு அது மிகவும் பெருதியா இருந்தது. ஆண்டு எல்லா சூழ்நிலைகளை மாற்றி உங்க கரத்துல அந்த பதவி உயர்வை கொடுக்கிறார், வேலையில் அந்த உயர்வை கொடுக்கிறார். இந்த உபாகமம் 31 வசனத்தின்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிற நேரம், உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்கிற நேரம், உங்கள் கானான் தேசத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகிற நேரம், கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில பரிபூரணமாய் நிறைவேறுகிற நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி சந்தோஷம் அதற்குள்ள கடந்து போங்க. சந்தேகப்படாதீங்க, இதற்கு மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. கர்த்தர் கரம் உங்களை பலப்படுத்தோ, தேவனுடைய ஆளுகை உங்கள் மேல் இருக்கோ, இன்னும் பெரிய நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வாதமா வைப்பார். God bless you.